ஒருத்தர்கிட்ட போய் சொன்னாராம், என்னங்க ஒரு வாரமாக ஜெபிச்சிட்டே இருக்கீங்க, நீங்கள் பெரிய நீங்கள் ஒரு ப்ராஃபிட்டு தீர்க்கதரிசி, நீங்கள் ஜெபிச்சிங்க, கடைசியில் ஒரு 10 பைசா கூட வந்துக்கிட்டு வரவே இல்லைங்க, நீங்கள் ஜெபிச்சு இந்த 15 நாளில் ஆண்டவர் கொடுப்பான்னு சொல்லிங்க, 15 நாள் ஆச்சு ஒன்றுமே நடக்கலைன்னு சொன்னாராம். அந்த ஜப வீரர் சொன்னாராம், ஆண்டவர் ஒருத்தட்டு கொடுன்னு சொல்லிருக்காரு, அவர் மறந்துட்டார். இவர் நினச்சி பார்த்துக்க மேலே ஜாஸ்தி ஐயோ மறந்துட்டான், ஐயா ஆண்டவர் என்னை கொடுக்க சொன்னார், அது நான் மறந்தே போயிட்டேன், ஐயோ அதனால தப்பாக வட்டி முதலையும் போட்ட மாட்டேன், அது மாதிரி எக்ஸ்ட்ரா பணத்தை கொண்டா கொடுத்தாராம். ஒருத்தர் ஏழனம் பண்ணார், அடுத்த நிமிஷம் நான் நினச்சி பார்க்க மேலே கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். அப்படிப்பட்ட தேவன் ஆண்டவர் தேவாதி தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். காரியங்களில் நீங்கள் குறைவாக இருக்கீங்க, யோசிச்சு பாருங்கள். நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய உதவி செய்யாமல் இருக்கீங்களா, மன்னிப்பு கேளுங்க. உங்களை கொடுக்க சொல்லி கொடுக்காமல் இருக்கீங்களா, மன்னிப்பு கேளுங்க. அதை மன்னிப்பு கேட்கும் பொழுது தேவன் உங்கள் களஞ்சங்களை ஆஸ்வதிக்க போகிறார். தேவன் நீங்கள் நினைத்து பார்க்கறதுக்கு மேலே ஒரு பெரிய பொருளாதார ஆசீர்வாத தேவன் கட்டளையிட போகிறார். நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கத்தக்கதாய் கர்த்தர் இன்னும் இத்தனை நாள் நீங்கள் கேட்டிருப்பீங்க, உதவி கேட்டிருப்பீங்க, உங்களை மற்றவங்களுக்கு கொடுக்குற அளவு கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க போகிறார்.